என்னுடைய பெயர் டாக்டர் குமார். இந்த பதிவு என்னுடைய நண்பர்கள், பெற்றோர்கள் நிறைய ஏராளமான கேள்விகள் கேட்டதன் விளைவாக மருத்துவ படிப்பு செல்ல வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நிறைய நண்பர்கள், பெற்றோர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள். அதற்காக இந்த பதிவை நான் வெளியிடுகின்றேன். மருத்துவம் படிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற மாணவ மாணவியர், பெற்றோர்கள் தயவுசெய்து இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன தகுதியில் அவர் அனுமதிக்கப்படுவார்கள் என்றால், முதலாவது +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இது படித்திருக்க வேண்டும், தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது நீட் 2024, அதாவது மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் அதனுடைய மதிப்பெண் அடிப்படையில் தான் மருத்துவ தேர்வானது ஈடுபடும். ஆனால் நிறைய பேருக்கு கேள்வி, என்னென்ன கோர்ஸஸ், எப்படி, என்னென்ன கேட்டகரி என்று சொல்லி அநேகர் கேட்கிறார்கள். அவர்களுக்காக நான் விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டிலே மருத்துவம் படிக்க வேண்டுமென்றால் 4 கேட்டகரி ஆஃப் கவுன்சிலிங் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய நீட் தேர்வு ரிசல்ட் வந்தவுடன் தமிழக அரசு அதற்கான ஆணையை வெளியிடும். அதாவது கவுன்சிலிங் மூலம் படிக்கணும்னா என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சட்ட திட்டங்கள் கொடுப்பார்கள். அதை நீங்கள் பார்த்து அதற்கு முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணணும். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் போடுற அந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண பிறகு 4 வகையான கவுன்சிலிங் இருக்கிறது. முதலாவது மருத்துவக் கல்லூரியிலேயே அரசினுடைய மருத்துவக் கல்லூரி, அது கேட்டகரி 1. கேட்டகரி 2 அரசு கவுன்சிலிங் மூலமாக தனியார் மருத்துவக் கல்லூரி. மூன்றாவது தனியார் மருத்துவர்களுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா. நான்காவது டீம்டு யூனிவர்சிட்டி. இப்படி 4 வகையான அட்மிஷன் இருக்கு. முதல் அட்மிஷன், அதாவது நீங்கள் கவர்மெண்டுடைய மெடிக்கல் காலேஜ் போகணும் அப்படின்னா உங்களுடைய நீட் ஸ்கோர் ஆனது கடந்த ஆண்டு 602 என்று சொல்லப்படுகிறது. ஓசிக்கு, பிசிக்கு 586 வரை கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருப்பாங்க. நீட்டுடைய மதிப்பெண் அடிப்படையிலே நீங்கள் வந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகலாம். இதில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நிறைய ப்ராக்டிக்கல் கேசஸ் பார்க்க முடியும். ரெண்டாவது, ஃபீஸ் ரொம்ப கம்மியான ஃபீஸு, ரொம்ப அருமையான பாடங்கள் உங்களுக்கு கற்றுத்தருவார்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இரண்டாவது, நீங்கள் எடுக்க வேண்டியது செல்ஃப் ஃபைனான்சிங்கில் கவுன்சிலிங் மூலமாக. இதுலேயும் அந்த நீட் மார்க்கை வச்சு தான் போடுவாங்க. ஆனால் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அரசு சொல்கிறது உங்களுக்கு 2 லட்சம்னு சொல்லி சொன்னால் கூட கட்டணங்கள் வேறான கட்டணங்கள் கட்டும் பொழுது கிட்டத்தட்ட 8லிருந்து 9 லட்சம் ரூபா நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக போகும்போதே வந்துடும். மூன்றாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஒவ்வொரு ப்ரைவேட் காலேஜ்லேயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போவீங்க. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா போகும்போது ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு கட்டணத்தை அரசு நிர்ணயித்திருக்கிறது. அது சுமார் 17 லட்சத்திலிருந்து 25 லட்சம் வரை ஒவ்வொரு ஆண்டுக்கும். அப்படி என்றால் ஒரு மொத்த படிப்பு, அதாவது மருத்துவமானது 5.5 ஆண்டுகள் படிக்க வேண்டும். இந்த 5.5 ஆண்டுகளுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய கட்டணம் கிட்டத்தட்ட 1,50,00,000 ரூபாய் வரை வந்துவிடும், வெறும் கல்வி கட்டணம் மட்டும். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டு நீட் 2024 இந்திய அளவில் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். தேர்வு கிட்டத்தட்ட அதே தேர்வுகள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் நம்மகிட்ட இருக்கிற சீட்டு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் இந்தியாவில் 1,08,008 சீட்டு தான் இருக்குது நமக்கு. மொத்த இந்தியாவிலேயே 25 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. சீட் இருக்கிறது 1,08,000. நீங்கள் தமிழ்நாடுக்கு வந்தீங்க அப்படின்னா மொத்தம் எழுதியிருக்கிறது கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற சீட்டு 11,275. இந்த ஆண்டு புதுசாக அப்ரூவல் இல்லாத காலேஜ் சேர்க்காம சென்ற ஆண்டு வரை 11,275 சீட்டு. இதில் கவர்மெண்ட் கோட்டா, ப்ரைவேட் காலேஜ் சீட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது கவர்மெண்ட்டுக்கு ஒரு 5,200 சீட்டுக்கிட்ட மேலேயும், ப்ரைவேட்டுக்கு ஒரு 6,000 சீட்டு வருது. இதில் 15% மத்திய அரசுக்கு நம்ம கொடுத்துருவாங்க. இது போக உங்களுக்கு இருக்கிறது தான் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லட்சம் பேர், ஆனால் சீட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 11,000 சீட்டு தான் இருக்குது. 11,000 கிட்ட தான் இருக்குது. அப்போ நிறைய மாணவர்கள் ஆசைப்படுறது என்னென்னா, கவர்மெண்ட்டில் மெடிக்கல் படிக்கணும், ஆனால் என் மார்க் 2க்கு நடுவில் இருக்குது, பாஸ் ஆகிட்டேன், ஆனால் கவுன்சிலிங்லேயும் போக முடியல, வீட்டில் பணமும் என்னால் ரொம்ப கொடுக்க முடியல. இதுதான் நிறைய பெற்றோர்களுடைய மாணவர்களுடைய குமுறலாக இருக்குது. என்னுடைய மருத்துவ கனவை என்னால் நிறைவேற்ற முடியலையே, நான் +2ல் நிறையா மார்க் எடுத்தேன், ஆனால் நீட்டில் எனக்கு மார்க் மீடியமாக இருக்குது, இன்னும் நான் ரிப்பீட்டர் போனால் 1 வருஷம் எனக்கு வேஸ்ட் ஆகும். இது வந்து எல்லா பெற்றோருடைய கவலையும் அதுதான், மாணவருடைய கவலையும் அதுதான். இதில் நிறைய பேர் கேட்குறாங்க, இதுக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்கா? இந்த தமிழ்நாட்டில் இந்த 4 கேட்டகரி இல்லாமல் நம்ம வேறு இடத்துல போனால் வேறு ஏதாவது குறைந்த செலவில் நல்ல மருத்துவம் படித்து இந்தியாவில் வந்து சர்வ் பண்ண முடியுமா
இதுதான் நிறைய பெற்றோருடைய மாணவருடைய கேள்வி. உங்களுடைய கேள்வியை நான் சரி செய்வதற்கு தான் நான் இப்பொழுது இந்த பதிவு எடுக்கிறேன். முதலாவது, இப்படி படிக்க விரும்புகிறவர்கள், மருத்துவம் படிக்கணும் ஆனால் என்கிட்ட மார்க் இல்லை, ஓரளவு என்னால் ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபாரினில் போயும் நீங்கள் மருத்துவம் படிக்க முடியும். இது 24, 25 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய மாணவர்கள் ஃபாரின் சென்று மருத்துவ பட்டம் பெற்று இந்தியாவில் வந்து பயிற்சி செய்யலாம் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்காக ஒரு சிலர் அயராது பாடுபட்டு இதை கண்டுபிடித்து நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்போது நீங்கள் ஃபாரினில் படித்தா என்னெல்லாம் சார் செய்யணும், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? நான் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் எந்த கண்ட்ரி போகிறீங்கன்னு முக்கியம் இல்லை. எடுக்கும் பொழுது நீங்கள் பார்க்க வேண்டிய சில கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு பிறகு முடிவு எடுத்துக்கோங்க. முதல்ல நீங்கள் ஃபாரின் போகணும் அப்படின்னா உங்கள் +2 நான் முதல்ல சொன்னது போல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இல்லைன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, அதாவது சயின்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க. இதில் ஒவ்வொரு பாடத்திலையும் 50 மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, நீட் குவாலிஃபைட் மார்க்ஸ் 2023 பார்த்தீங்க அப்படின்னா பிசி அதாவது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் 107ம், ஓசி கம்யூனிட்டிக்கு 137 ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சுருந்தாங்க. இதுதான் பாஸ் மார்க் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாஸ் மார்க் 2024 என்ன வரும்னு தெரியல. அந்த மார்க் உங்ககிட்ட இருக்கணும். இந்த 2 குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெளிநாடுகள் சென்று படித்து மீண்டும் இந்தியாவில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் செய்து பயிற்சி செய்ய முடியும். ஒரு சிலர் உங்களை மிஸ்கைட் பண்ணுவாங்க. நீ நீட்டே எழுதாட்டா கூட பரவாயில்ல, நான் உனக்கு டாக்டர் பட்டம் வாங்கி தரேன்னு சொல்லி. டாக்டர் பட்டம் வாங்கிடலாம், அது கஷ்டம் இல்லை. ஆனால் மீண்டும் இந்தியாவில் நீங்கள் வந்து பயிற்சி செய்ய முடியாது. நீங்கள் ரிஜிஸ்டர்ட் டாக்டராக நீங்கள் பயிற்சியும் செய்ய முடியாது, பிஜி இந்தியாவில் படிக்கவும் முடியாது. ரெண்டாவது, இந்த ஃபாரின் போனக்கு என்னென்ன செய்யணும்? நீங்கள் நிறைய மார்க்கெட்டர்ஸ், நிறைய பேர் வந்து கவுன்சிலர்ஸ் உங்கள்கிட்ட நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க. நான் சொல்கிறது நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. அரசு என்ன சொல்கிறது, அரசு சட்டம் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் கட்டாயம் உணர்ந்துக்கணும். 18/11/2021 நம்முடைய இந்திய அரசு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. இது இருந்தால் மட்டும்தான் நீ ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வந்தால் இந்தியாவில் நீ பயிற்சி செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. அதற்கு முன்பு ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு சட்டங்கள் இருந்தது, ஒவ்வொரு ஆண்டு பயிற்சி இருந்தது, ஒவ்வொரு விதமான கல்வி இருந்தது. இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒருமுகப்படுத்தி இந்திய அரசு ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறது. அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. இதெல்லாம் அந்த கண்ட்ரியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, கிட்டத்தட்ட 54 மாதம் நீங்கள் அந்த நாட்டிலே மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும். இது இன்டர்ன்ஷிப் இல்லாமல் 54 மாதம் நீங்கள் அந்த நாட்டில் இருந்து மருத்துவம் படிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த நாட்டிலேயே நீங்கள் எந்த கல்லூரியில் படிச்சீங்களோ அதே கல்லூரியினுடைய ஹாஸ்பிட்டலில் 12 மாதம் இன்டர்ன்ஷிப் எடுத்துருக்கணும். நிறைய நாட்டில் இருந்து மெடிக்கல் கல்லூரி இருக்கும், ஆனால் ஹாஸ்பிட்டல் இருக்குமா இல்லையா அப்படின்னு சந்தேகமான ஒரு கேள்விக்குறி உண்டு. நீங்கள் அட்மிஷன் போடும்போது ரொம்ப தெளிவாக கேளுங்க. எந்த மெடிக்கல் காலேஜ் வெப்சைட்டில் போய் பாரு, அந்த மெடிக்கல் காலேஜுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கா, எத்தனை பெட் ஹாஸ்பிட்டல், கிளினிக் இல்லை ஹாஸ்பிட்டல், 400 பெட் இருக்கா, 500 பெட் இருக்கா, 600 பெட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மூன்றாவது, அந்த இன்டர்ன்ஷிப் முடித்த பிறகு நீ இந்தியாவில் வந்து திருப்பி 12 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லியிருந்தேன், அந்த நாடு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற பாடம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் தெரியுமா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மீடியம் இங்கிலீஷா அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு வித்தியாசமான இருக்கும். ஒருவேளை சில நாட்டில் இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் எக்ஸாம்ஸ் வந்து வேறு மொழியில் இருக்கலாம். ஒரு சில நாட்டில் நீங்கள் அந்த கண்ட்ரியுடைய லாங்குவேஜ் படித்தா மட்டும்தான் அங்கே போய் நீங்கள் பாஸ் ஆக முடியும், படித்து நீங்கள் திருப்பி வர முடியும்னு இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக தெரிந்துட்டு நீங்கள் போகணும். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷா இல்லை வேறு மொழியா? சிலர் வந்து உங்களை அங்கே போகிறதுக்கு முன்னாடி லாங்குவேஜ் படிச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அங்குள்ள கண்ட்ரியில் வேறு லாங்குவேஜில் பாடம் நடத்தலாம். இது 4வது. 5வது நான் சொல்ல வேண்டியது, நீங்கள் அங்கே போன பிறகு அங்குள்ள பாடத்திட்டங்கள் இந்தியாவினுடைய பாடத்திட்டங்களை அது ஒரு ஷெட்யூல் 1 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க என்எம்சியில். அந்த ஷெட்யூல் 1ல் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அந்த நாட்டில் கற்பித்து தருகிறார்களான்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு 20 பாடம் சொல்லியிருக்காங்க, அவன் 15 சொல்லி கொடுத்து 5 இல்லை அப்படின்னா இங்கே வரும்போது நீ குவாலிஃபைட் ஆக மாட்டீங்க, ஈக்குவலன்சி கிடைக்காது. அதனால் தயவுசெய்து இந்த ஷெட்யூல் 1ல் என்எம்சியில் கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் நீங்கள் எடுக்கிற நாட்டிலும் நீங்கள் எடுக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்திலும் இல்லை மருத்துவக் கல்லூரியிலும் அந்த ஷெட்யூல் 1 இருக்கான்னு தயவு செய்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, அந்த டிகிரி இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கா, அதாவது அந்த டிகிரி ரிஜிஸ்டபிள் ஆர் ரிஜிஸ்டர்ட் செட் லைசன்ஸ் வாங்க முடியுமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க.
இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே வந்த பிறகு நீ ஃபாரின் போயிட்டு வாரீங்க, 4.5 வருஷம் படிச்சிட்டீங்க, 1 இயர் இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டீங்க, அங்கே லைசன்ஸோ இல்லை ரிஜிஸ்டரபிள் டிகிரியை வாங்கிட்டு வாரீங்க. வந்து இந்தியாவில் என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்த பிறகு இங்கே ஒரு எக்ஸிட் டெஸ்ட், ஒருவேளை நெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை இப்போ இருக்கிற எஃப்எம்ஜியாக இருக்கலாம், இதில் நீங்கள் தேர்ச்சி பெறணும். அதுக்கு அடுத்து இங்கே ஒரு 12 மாதம் அரசு சொல்லுகின்ற மருத்துவமனையில் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ரொட்டேஷனில் நீங்கள் போகணும். இவ்வளவும் ஃபில் பண்ண பிறகு நீங்கள் பெர்மனெண்ட்டாக இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணி பயிற்சி பெறலாம். இத்தனை பாயிண்ட்டுகளை நீங்கள் பார்த்து அலசி ஆராய்ஞ்சி இதில் நம்ம எதில் சேர்ந்தா, நமக்கு எந்த நாட்டில் சேர்ந்தா நல்லா இருக்கும். நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி நல்லா தெளிவாக பாருங்கள், அந்த நாட்டினுடைய கல்லூரி எத்தனை ஆண்டு பழமை வாய்ந்தது, அது எத்தனை வருஷமா அந்த காலேஜ் நடக்குங்கிறத முதல்ல பாருங்க. ரெண்டாவது, அந்த காலேஜ் அதனுடைய அகாடமிக் ஸ்டாண்டர்ட் பாருங்க. மூணாவது, அந்த காலேஜில் படித்தவன் எத்தனை பேர் இந்தியாவில் வந்து இல்லை தமிழ்நாட்டில் வந்து இப்போ அரசில் வேலை பார்க்குறாங்க, இல்லை பெரிய மெடிக்கல் மருத்துவமனையில் வேலை பார்க்குறாங்கங்கிறத செக் பண்ணுங்க. நிறைய புத்திசல் போல் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அங்கே எங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்த பிறகு அதனுடைய நிலை என்பதை முதல் நல்லா உணர்ந்து, இதற்கு முன்னாடி அந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள்ட்ட கேளுங்க, இந்த காலேஜ் நீங்கள் படிச்சிங்களே, இந்த கல்லூரி எப்படி, அதனுடைய தரம் எப்படி, பாசிங் ரிசல்ட் எப்படி, ப்ராக்டிக்கல் நாலேஜ் எப்படி இருக்கும், கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எப்படி இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சு அதுக்கு பிறகு நீங்கள் கண்ட்ரிக்கு போங்க. இல்லாமல் நிறைய பேர் இன்றைக்கி வருவாங்க, ஃபோனில் நிறைய பேசுவாங்க, டெலிகாலர் பண்ணுவாங்க, உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க, கடைசியில் உள்ளே போகும்போது உங்களுக்கு என்னென்னு தெரியாமல் போயிடும். இன்னும் சொல்ல போகிறாருந்தா, இங்கேருந்து நீங்கள் ஃபாரினுக்கு அனுப்பும்போது ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, ஐயோ நம்ம பிள்ளை தனியாக போகுதே, அங்கே போகும்போது அங்கே கிளைமேட் எப்படி இருக்குமோ, இல்லை அங்கே சாப்பாடு எப்படி இருக்குமோ, இல்லை அங்கே உள்ள கல்ச்சர் எப்படி இருக்குமோ, இல்லை நம்ம பிள்ளைகள் ஒழுங்காக திரும்பி வருமா. ஏன்னா இப்போ நிலைமைகளை பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரில் ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனை. பிள்ளைகளை ஒரு கண்ணாடி ரூம்குள்ள அடைச்சி வச்சுட்டு வெளியே சாப்பிட போட முடியாமல் இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் போர் நிலைமை. உக்ரைன் பார்த்தோம், 3 வருஷம் படித்த பிள்ளைங்க போர் வந்துச்சு, திரும்பி வந்துட்டாங்க. அந்த 3 வருஷம் படிப்பும் போச்சு, 3 வருஷத்துக்கு உண்டான ரூபாயும் போச்சு. இதை மாதிரி இல்லாத அளவுக்கு எந்த நாடு சமாதானமாக இருக்கிற நாடு, சண்டைக்கு ஒரு ஏது இல்லாத நாடுன்னு பாருங்க, சாஃப்டான நாடுன்னு பாருங்க, சீதோஷ்ண நிலைமை நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குமான்னு பாருங்க. சிலர் இங்கிருந்து எடுத்துகிட்டு போவாங்க, அங்கே போனப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு குளிர் ஒத்துக்காது. ஓவராக குளிர் இருக்கும்போது அது நம்முடைய பிள்ளைகளுக்கு, இந்த சீதோஷ்ண நிலைமை படித்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. இதெல்லாம் நல்லா தயவு செய்து நீங்கள் நல்லா பார்த்து இதுக்கு பிறகு ஒரு முடிவெடுங்க. தேங்க்யூ. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.